ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் டாக்டர் விபி, க்ரீன் லைட் சேனல். ஆமாங்க, நான் என்னடா தொடக்கத்திலே தீபத்தை வச்சு சாமி கும்பிடாம இந்த தூபத்தை வச்சு பண்ணுறேன்னு பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, இது அதை விட முக்கியமான ஒரு புல். சார் என்ன சார் நீங்கள் விநாயகர் வச்சு ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த புத்தாண்டுக்கு ஏதாவது நியூ இயருக்கு ஏதாவது நம்ம அடிஷனலாக ஏதாவது சொல்ல போகிறோமா, இல்லை ஜாதகத்தை பற்றி பேச போகிறோமா நினைக்கிறீங்களா? ஆண்டு பலன்லாம் பற்றி பேச வரல. இப்போ நம்ம பேச வர்றது இந்த புல்லை பற்றி தான். இந்த புல் எத்தனை நியூ இயர் வந்தாலும் சரி, நம்ம உடம்புக்கும் மனிதர்களுக்கும் அவ்வளோ முக்கியமான புல். இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம், ஆனால் தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. இந்த புல்லை பற்றி நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த புல்லை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாம், இந்த புல் அருகம்புல். இந்த புல் பார்த்தீங்கன்னா சைனோடான் டாக்டிலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ். நம்ம சைனோடான் டாக்டிலான்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பெர்முடா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி ஒரு புல் வகையை சேர்ந்தது. இது தோற்றம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை மட்டும் கிடையாதுங்க, ஆப்பிரிக்கா சவானா பாலைவனம்னு சொல்லுவாங்க. சவானா புல்வெளிகள், அந்த பாலைவனத்தை சகாரா பாலைவனத்துக்கு அடுத்து இருக்கக்கூடியது சவானா புல்வெளி. அந்த புல்வெளிகளிலிருந்து தோற்றம் அடைஞ்சதாகவும் பெர்முடா கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்தும், அது மட்டும் கிடையாது நம்மளோட ஆஸ்திரேலியா மாகாணத்துலேருந்தும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுமாரி ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த புல் 2 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். நம்ப இல்லைங்களா? அவ்வளோ லென்த்தாக வளரும். அது மட்டும் இல்லை, இது பெரனியல் கிராஸ் வகையை சேர்ந்தது. பெரனியல் என்னங்க சார், ஓராண்டு பல்லாண்டுன்னு சொல்கிற மாதிரி இது பல்லாண்டு தாவர வகையை சேர்ந்தது. என்ன புல்லு தானே புளிங்கி போட்டுடலாம் அப்படின்னு நம்மளை நிறைய பேர் கிண்டல் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் புல்லுன்னு நினைக்கக்கூடாதுங்க, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 21 புல்லை வச்சு கடவுளுக்கு வழிபடுறாங்க, அதுவும் விநாயகருக்கு வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லை, கேது, நம்ம நவகிரகங்கள்ல கேது ரொம்ப முக்கியமானவர் இல்லையா, அந்த கேதுவுக்கு சாந்தி பூஜை பண்றதுக்காக, நிவர்த்திக்காக இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு இதெல்லாம் பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வழிபட்டு பயனும் அடைஞ்சிருக்காங்க நம்ம சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த பெர்முடா கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புல் வகையிலிருந்து தான் முக்கியமான விஷயத்த பண்றாங்க. என்ன, எந்த நாட்டுல எந்த கால்பந்து போட்டி நடந்தாலும் சரி, ஃபுட்பால் நடந்தாலும் சரி, அங்க போடுற புல்லு பெர்முடா கிராஸ் தான். அதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல டிப்பே 419 சொல்லி ஒரு ஃபேமஸான வெரைட்டி இருக்கு. நம்ம ரொனால்டோ ஷாட் அடிச்சாலும் சரி, நம்மளோட ஸ்பெயின், ஜெர்மன் பீப்புள் என்ன அவங்க போற்றி பாதுகாக்கும். நம்ம ஊர்ல எப்படி கிரிக்கெட்டோ, எப்படி ஃபுட்பால் ரொம்ப அமேஸா கொண்டாடுறாங்க, அதே மாதிரி இருக்கும் பொழுது அங்க உபயோகப்படுத்துற எவர் கிரீன் கிராஸாவே என்ன இருக்கு, நம்மளோட அருகம்புல்லோட வகையை சேர்ந்த பெருமுடா கிராஸா இருக்கு. ஆமாங்க, அடுத்தது இந்த புல்லோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். என்னங்க சார், இந்த புல்லுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறுன்றீங்களா? இல்ல, இதோட வேர்கள் எவ்வளோ ஆழமா இருக்கும், எவ்வளோ லென்த்தா இருக்கோ அதே மாதிரி இதோட வரலாறும் மிகப்பெரியது. கிரேக்க நாட்டில் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆர்கோஸ்ன்னு சொல்றாங்க. என்னடா இங்க ஆர்கோஸ்ன்றீங்க, இங்க அருகம்புல்ன்றீங்க, ரெண்டுமே ஆரம்பிக்குது அப்படின்னு அது ஒன்று போட்டோம். இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளால சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த அருகம்புல் அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கோஸுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்க, சூரியனோட கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் புல்லின் நண்பன், அந்த புல் மனிதர்களுக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல பெயர்கள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அங்கே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டு, நம்ம நண்பா நண்பி இருக்காங்க இல்லையா, நம்ம கேரளா, அங்கே என்ன சொல்கிறாங்க, இதை கற்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கற்கா இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இதை கற்கான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கற்கா புல்லை வெட்ட போகிறோம், கற்கா புல்லை இருக்க போகிறோம் தான் சொல்கிறாங்க. சரி, நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி பேசுகிறாங்களா? நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் என்ன பேசுகிறாங்க? அங்கே தான் 1க்கு 10 ஸ்டேட் இருக்கு. அப்போ ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க, அங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெர்முடா கிராஸ், அது மட்டும் இல்லாமல் தூப் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் பண்ணி பார்த்தீங்கன்னா நாயின் பல் புல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேய் புல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பேய் புல் சொல்கிறாங்க தெரியல, ரொபஸ்ட்டாக வளர்றதுனால, ரொம்ப நிறையா டென்சிட்டியாக இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு இத்தனை பேர் இருக்குது. எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்குது, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி, பாஷா படத்தில் சொல்கிற மாதிரி இது நிறையா இருக்குது. இந்த பேர்கள் மட்டும் இல்லை, இதோட வரலாறும் நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா இன்றளவும் இதுக்கு தூப் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த தூப் கிராஸ்ன்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூப் கிராஸு அவங்களோட திருமணத்தில் யூஸ் பண்ணுறாங்க. என்ன சார் திருமணன்றீங்க, பூவை தானே யூஸ் பண்ணுவோம், எப்படி நம்ம கிராஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த தூப் கிராஸுங்கிறத அவங்க தச புஷ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தச புஷ்பம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 புஷ்பங்களில் இந்த புல்லும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த வரிசையில் மீதி 9 மலர்கள், இது ஒன்று தான் புல். அப்போ இதோட ஒர்த்து எந்த அளவுக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் கல்யாணத்தில் அவங்க போடுற மாலையில் அருகம்புல்லை சேர்த்து தான் கல்யாணத்தை பண்ணுறாங்க. அவ்வளோ மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்கலாம்.